So guys, welcome to Taker Boys channel. 23rd edition of FIFA World Cup ஆரம்பிச்சு சும்மா தாறுமாறா போயிட்டு இருக்கு வேர்ல்டு ஃபுல்லாவே. எப்படி வேர்ல்டு கப் ஆடுற டீமும் சரி ஆடாத டீமும் சரி எல்லா ஊர்லயுமே வந்து இந்த ஃபுட்பால் பார்த்தா டாக் போயிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் எப்படின்னா நம்ம இந்தியாவில் எடுத்துக்கோங்க, நம்ம இந்தியா வேர்ல்டு கப் பார்ட்டிசிபேட் பண்ணல இந்த FIFA வேர்ல்டு கப். பட் ஆனால் இந்த 2 வீக்ஸாவே இந்தியா ஃபுல்லாவே இந்த வேர்ல்டு கப் பார்த்தா பேசிட்டு இருப்பாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எக்ஸாம்பிள் எப்படின்னா வந்து ஒரு அக்கா வந்து ஜெர்சி விற்கிறது வந்து அந்த பேரெல்லாம் தப்பா சொல்லியே வந்து இந்த வேர்ல்டு கப்போட ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க கடையை ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க. எப்படின்னா வந்து லெமனே அம்மாவில் வந்து லக்ஷ்மி அம்மான்றதும், அப்புறம் ரொனால்டோ வந்து நராட்டோன்றதும், அப்புறம் மெஸ்ஸியை வந்து ஆண்ட்ராய்டு மெஸ்ஸி, அதுக்கப்புறம் வந்து அர்ஜென்டினா ரெஸ்ஸின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பெக்கம்லாம் செம்ம காமெடி பிகாம் சொல்கிறாங்க. ஸோ இந்தமாரி வந்து ஃபுட்பால் தெரிலனா கூட இங்கே ட்ரெண்டாக போயிட்டு இருக்கா, ஸோ அதை பற்றி பேசுவோம்னு சொல்லி எல்லா சைடுலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கிரிக்கெட் பிளேயர் ரவிச்சந்திர அஸ்வினா இருக்கட்டும், இப்போ வந்து ஃபுட்பால் வேர்ல்டு கப் பார்த்து அனலைட்டிக்ஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. நிறையா யூடியூபர்ஸ், என்ன மாதிரி யூடியூபர்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய யூடியூபர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஃபுட்பால் சீசன் வந்தோடனே வந்து அடுத்த வேலையெல்லாம் நோத்தி வச்சுட்டு இதை பார்த்து ஒரு வீடியோ போடாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்குற இந்த FIFA வேர்ல்டு கப்பு ஏன் வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்க அப்படின்னு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் FIFA வேர்ல்டு கப்போட ப்ரிவியூவில் வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபுட்பால் ஏன் வேர்ல்டு நம்பர் 1 ஸ்போர்ட்டாக இருக்குது, பிக்கஸ்ட் ஸ்போர்ட் இந்த பிளானட் ஏன் சொல்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 2026 FIFA வேர்ல்டு கப்போட குவாலிஃபிகேஷன் சினாரியோ எப்படின்னா எத்தனை டீம்ஸ் இருக்குது, அடுத்த ஸ்டேஜுக்கு எத்தனை டீம் போவாங்க, அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு எத்தனை டீம் போவாங்க, நாக் அவுட் ஸ்டேஜஸ்லாம் எப்படி, அண்ட் வந்து ஃபைனல் இதெல்லாம் எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் 2026ஓட குவாலிஃபிகேஷன் சினாரியோலாம் பார்த்ததுக்கப்புறம் வந்து 2026ஓட வேர்ல்டு கப்போட வின்னர்ஸோட ப்ரைஸ் லிஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ்லாம் இருக்குல்ல, அவங்களோட ப்ரைஸ் மணி, வின்னர்ஸ்க்கு ரன்னர்ஸ்க்குலாம் ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்களே, அதோட லிஸ்ட் பார்க்க போகிறோம். அண்டு வந்து வேர்ல்டு கப் வின்னர் லிஸ்ட் இல்லை, இது வரையும் நடந்த 22 வேர்ல்டு கப்போட வின்னர் லிஸ்ட்லாம் பார்க்க போகிறோம். அண்டு நெக்ஸ்ட் வந்து 2026 வேர்ல்டு கப்போட ஃபேவரட்ஸ், இந்த வேர்ல்டு கப் வந்து யார் யாரெல்லாம் ஜெயிப்பாங்கன்னு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுவாங்களா, ஒரு 5 டீம் 6 டீம் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்களா, அதெல்லாம் யார் யாருன்னு பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலி வந்து ஏன் இந்தியா வந்து வேர்ல்டு கப்பில் குவாலிஃபை ஆக மாட்டாங்க, அதாவது எஸ்பெஷலி FIFA வேர்ல்டு கப்பில் ஏன் குவாலிஃபை ஆக மாட்டாங்க, என்னதான் பிரச்சனை இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேக்கர் பாய்ஸ் சேனலில் புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும் ரியாக்ஷன் வீடியோவும் சரி, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரிவியூ ஷோ மாதிரி இருந்துச்சு, ஒரு ஃபுட்பால் அவேர்னஸ்லும் சரி, உங்களுக்கு என்ன சீசன் இருக்கும், பொலிட்டிக்கல் சீசனாக இருக்கலாம், கிரிக்கெட் சீசனாக இருக்கலாம், உங்களுக்கு வந்து ஃபுட்பால் சீசனாக இருக்கலாம், இல்லை அதை தாண்டி வந்து vlog எல்லா கண்டென்ட்டும் ஒரு சிங்கிள் யூடியூப் சேனலில் கொடுக்குறதா என்னோட கான்செப்ட். ஏன்னா வந்து வெறும் ஒரே ஜோனலில் அடங்கிடக்கூடாது தான் என்னோட ஆசை. அதனால் வந்து ரியாக்ஷன் டைமில் ரியாக்ஷன் பண்ணுவேன், அதுமாரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபுட்பால் அவேர்னஸ் கொடுக்குறதுக்காக இந்த ப்ரிவியூ வீடியோவும் போடுவேன், அண்ட் கிரிக்கெட் வீடியோ போடுவேன், அண்ட் சினிமா வீடியோ, மூவி ரிவ்யூ, ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோ போட்டு நான் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தரும். ஓகேங்களா? ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டேக்கர் பாய்ஸ் சேனலை. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, FIFA வேர்ல்டு கப் வந்து சரி, ஃபுட்பால் வந்து சரி, ஏன் உலகத்தில் நம்பர் 1 ஸ்போர்ட்டாக இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து ஃபுட்பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கலேன், யூனிவர்சல் கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா வந்து கிரிக்கெட் எடுத்திங்கன்னா ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்னா 5 நாள் கிரிக்கெட், அப்புறம் ஒன் டே கிரிக்கெட்னா ஒரு நாள் ஃபுல் ஆடுவாங்க, 50 ஓவர். ஃபர்ஸ்ட் 60 ஓவர் இருந்துச்சு, இப்போ 50 ஓவராக மாற்றிருக்காங்க. அண்ட் அதுவுமே கொஞ்சம் லிட்டரலாக போர் அடிக்குதுன்ட்டு இப்போ T20 ஃபார்மேட் கொண்டு வந்து அதுலேயே வேர்ல்டு கப் நடத்துறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெரைட்டியில் கிரிக்கெட் பார்க்கலாம். பட் ஆனால் ஃபுட்பால் வந்து ஒரே கான்ஸ்டன்டான தியரி தான் யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா வந்து 90 மினிட்ஸ் ஆஃப் கேம் பிளே. ஓகேங்களா? 90 மினிட்ஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் 45 மினிட்ஸ், செகண்ட் ஆஃப் 45 மினிட்ஸ். ஓகேங்களா? இந்த 90 மினிட்ஸ்ல 2 டீம் கோல் அடிக்கலாம், ட்ரால முடிஞ்சிடும் நார்மல் மேட்சஸில். சப்போஸ் நாக் அவுட் ஸ்டேஜஸ்லாம் கப் டிசைட் பண்ணுற மேட்சஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 90 மினிட்ஸ் தாண்டி வந்து 30 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. 15 மினிட்ஸ் ஒரு ஆஃபும், செகண்ட் 15 மினிட்ஸ் வந்து இன்னொரு ஆஃபும் கொடுத்து டோட்டலாக 120 மினிட்ஸில் மேட்ச் முடிக்க பார்ப்பாங்க. அப்படி இந்த 120 மினிட்ஸ்லையுமே வந்து 2 டீமும் கோலே ஸ்கோர் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து 2 டீமும் ஈக்குவலாக கோல் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க, 2-2 அப்படி ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுற மெத்தட் தான் பெனால்ட்டி மெத்தட். இல்லை, பெனால்ட்டி ஷூட் அவுட் மெத்தட். பெனால்ட்டி ஷூட் அவுட் மெத்தட்னா எப்படின்னா, நார்மலாக பெனால்ட்டி அடிப்பாங்களே, நார்மலாக வந்து ஒரே ஒரு கோல் கீப்பர், ஒரே ஒரு பிளேயர் மட்டும் வந்து கோல் ஸ்கோர் பண்ணுவாங்களே, பெனால்ட்டினா ஃபவுல் பண்ணிட்டாங்க பண்ணுவாங்களே, அதே வந்து பெனால்ட்டி ஷூட் அவுட் கான்செப்டை வந்து ட்ரா ஆயிடுச்சுன்னா கொடுப்பாங்க. அது எப்படின்னா 5 பெனால்ட்டி ஷூட் அவுட்டில் யார் எந்த டீம் அதிக கோல் ஷூட் அவுட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ட்ராஃபியை கொடுத்துருவாங்க. லாஸ்ட் டைம் அர்ஜென்டினா அப்படி தான் 4-3 என்ற கணக்கில் வந்து வின் பண்ணாங்க பெனால்ட்டி ஷூட் அவுட்டில் ஃப்ரான்ஸுக்கு அகேன்ஸ்டாக. ஸோ இதுலேயுமே ட்ரா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 5 பெனால்ட்டியில் 2 5 அடிச்சிட்டாங்கன்னா திருப்பி அடுத்த பெனால்ட்டி ஷூட் அவுட் இருக்கும் 5-5. கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அது நடந்துகிட்டே இருக்கும், தவிர 2 டீமுக்கும் வந்து ட்ரான்னு கப்பை பிரித்து கொடுத்துட மாட்டாங்க. இதுதான் நாக் அவுட் ஸ்டேஜோட ப்ரொசீஜர். இல்லை, இந்த ஒரே ஒரு யூனிவர்சல் ஃபார்முலா தான் 90 மினிட்ஸ் யூனிவர்சல் ஃபார்முலா. அண்ட் ட்ரா ஆச்சுன்னா வந்து பெனால்ட்டி ஷூட். இந்த ஃபார்முலா வச்சு தான் கிட்டத்தட்ட அவங்க ஃபுட்பால் ஆரம்பிச்சதுல யூஸ் பண்ணிட்டு இருக்கனால வந்து ரொம்ப ஈஸியாக கான்ஸ்டன்ட்டாக இதுதான் ஃபுட்பால் புரிஞ்சிடும். பட் ஆனால் கிரிக்கெட் நான் சொன்னேன்ல, ஒருத்தர் வெள்ளை ட்ரெஸ் போட்டு ஆடுறாங்க, திடீர்னு ஜஸ்ட் யூனிஃபார்ம் கலர் ட்ரெஸ் போட்டு ஆடுறாங்க, திடீர்னு 20 ஓவர் ஆடுறாங்க, திடீர்னு 4 நாள் கிரிக்கெட் ஆடுறாங்க. இப்படி இருக்கனால வந்து கிரிக்கெட்டோ மற்ற ஸ்போர்ட்டாலையும் வந்து ஃபுட்பாலுக்கு அளவு வந்து காம்படேட் பண்ண முடியல யூனிவர்சலாக இருக்கனால.
நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த ஃபுட்பால் வந்து 90 மினிட்ஸ்லையுமே வந்து நம்ம வந்து போர் அடிக்காம சும்மா ஒரு பால் போடணும், அடுத்த பால் வர வெயிட் பண்ணாமல் கிரிக்கெட்டில் இருக்க மாதிரி இல்லாமல் 90 மினிட்ஸ் ஒரு பால் நோக்கி ஓடினே இருப்பாங்க. டிஃபெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும், அது எப்படியாவது போய் கோல் போடுற அந்த பரபரப்பு வச்சிருக்கனால வந்து எல்லாருமே ஈஸியாக புரியறனால வந்து இந்த இந்தியாவில் கூட நம்ம இந்தியா டீம் வந்து வேர்ல்டு கப் பார்ட்டிசிபேட் பண்ணனால கூட இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் வந்து பார்க்கறதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னா எல்லாம் ஈஸியாக ஜஸ்ட் புரிஞ்சுது. பட் ஆனால் நம்ம எல்லா டைமும் கிரிக்கெட்டை கம்பேர் பண்ண சொல்லாதீங்க. கிரிக்கெட்டில் பவர் பிளே இருக்குது, பவுலிங் பவர் பிளே இருக்குது, ஒரு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கலாம். இந்தியாவிலே நிறைய பேருக்கு வந்து கிரிக்கெட் அவ்வளோ புரியாது, ஜஸ்ட் 6 போகணும் தான் நினச்சிப்பாங்க. அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபுட்பால் ஏன் நம்ம ஊரில் இருக்குன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து 2026 FIFA வேர்ல்டு கப்போட குரூப் ஸ்டேஜஸ், நாக் அவுட் ஸ்டேஜஸோட கிளாரிஃபிகேஷன் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ 2026 FIFA வேர்ல்டு கப் மற்ற வேர்ல்டு கப் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஈவன் பிகர் அண்ட் பெட்டராக இருக்குது. ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் 2022 வேர்ல்டு கப் வந்து உங்களுக்கு 32 டைம்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 32 டீம்ஸ் வந்து உங்களுக்கு எத்தனை குரூப் கன்சிடர் பண்ணால் 8 குரூப்ஸில் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் லார்ஜராக வச்சிருக்காங்க. எப்படின்னா 48 டீம்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் 12 குரூப்ஸ். ஏலேருந்து ஆரம்பிச்சு ABCDEFGHIJKL குரூப் வரலையும் வந்து ஒரு குரூப்புக்கு 4 டீம் வச்சு 48 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ இதனால வந்து உங்களுக்கு லீக் மேட்சஸ் பெருசாகும் அண்ட் நிறைய டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு இன்னும் வந்து எல்லா சின்ன சின்ன கண்ட்ரிஸ்க்கு வந்து வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதோ இல்லை வந்து 3rd 4th பொசிஷனோ நெக்ஸ்ட் லெவல் வந்து ஃபுட்பால் டெவலப் பண்ணுறது யூஸ் ஆகிற காரணத்துக்காக வந்து இந்த டைம் வந்து FIFA வேர்ல்டு கப்போட டீம்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 48 டீமோட குரூப் ஸ்டேஜ் முடியல. இந்த குரூப் ஸ்டேஜ் முடிஞ்சோடனே அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து எல்லா குரூப்லையும் இந்த 12 குரூப்லேயே இருக்க டாப் 2 டீம்ஸ் வந்து அடுத்த லெவலான ரவுண்ட் 32க்கு வந்து செலக்ட் ஆகும். ரவுண்ட் 32 செலக்ட் ஆகிடுமா, அப்புறம் வந்து 12x2 எவ்வளோ 24 டீம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். பேலன்ஸ் 8 டீம் 32 ரவுண்ட் ஆஃப் 32ல 24 டீம்ஸ் வந்து டாப் 2ல இருக்க ஸ்பாட்டில் இருக்க வந்து குவாலிஃபை ஆகும். பேலன்ஸ் இருக்க 8 டீம் வந்து எப்படி வந்து குவாலிஃபை பண்ண போகிறாங்கன்னா, 12 குரூப்ல வந்து 3rd பிளேஸ் முடிக்கிறாங்களே, 3rd பிளேஸ் முடிக்கிறோம் 12 டீம்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த 12 டீம்ல வந்து ஒரு 4 டீமை ஃபில்டர் பண்ணி எப்படின்னா வந்து இந்த 12 டீம்ல யார் வந்து ஃபர்ஸ்ட் 8ல வந்து கோல் ஸ்கோரிங் அசிஸ்ட் எல்லாமே கரெக்டாக பண்ணி டாப் 8 லிஸ்ட்ல இருக்காங்களோ அவங்களை தனியாக செலக்ட் பண்ணி வச்சுட்டு பேலன்ஸ் 4 எலிமினேட் பண்ணிட்டு இந்த 8 பிளேயர்ஸ் இந்த 8 டீம்ஸ் வந்து அப்படியே வந்து ரவுண்ட் ஆஃப் 32 செலக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் 32 வந்து ஃபில் ஆகிடும். ஸோ இந்த ரவுண்ட் 32 கான்செப்ட் எப்படின்னா லாஸ்ட் டைம் FIFA வேர்ல்டு கப் நடந்துச்சுல, அது ரவுண்ட் 32 வந்து குரூப் ஸ்டேஜாக வச்சு ஒரு குரூப்லேயே 4 டீமை வச்சு 8 குரூப்பாக பிரித்து அதில் டாப் 2 குவாலிஃபை டீமை வந்து ரவுண்ட் 16 காமிச்சாங்க. பட் ஆனால் இந்த ரவுண்ட் 32 வந்து அப்படி இருக்க போகிறது. ரவுண்ட் 32லேருந்து உங்களுக்கு நாக் அவுட் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னா அது 1 vs 1 ஜெயிச்சா உள்ள தோத்தா வெளியே அந்த மாதிரி கான்செப்டில் போகுது. ஸோ ரவுண்ட் 32ல வந்து மொத்தமாக வந்து 32 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும். அதில் வந்து ஒரு டீம் வந்து ஒரு மேட்ச் அப்படியே வந்து 16 மேட்சஸ் நடக்கும். ஓகேங்களா, 16 மேட்சஸில் எந்தெந்த டீம் வின் பண்ணுறாங்களோ அந்த டீம் அப்படியே ரவுண்ட் 16 குவாலிஃபை ஆவாங்க. தோக்கிற டீம் அப்படியே எலிமினேட் ஆகும். இல்லை ஸோ 32லேருந்து பாதி வந்து 16 இல்லை 16 அப்படியே அடுத்த கேட்டகரியான ரவுண்ட் 16 போவாங்க. ஸோ இந்த ரவுண்ட் 16 வந்து லாஸ்ட் டைம் FIFA வேர்ல்டு கப்ல இருந்து அதே கான்செப்டில் தான் அதுவும் நாக் அவுட் ஸ்டேஜில் நடக்கும். இந்த ரவுண்ட் 16ல வந்து அது 16 டீம்ஸ் இருக்கா, அந்த 16 டீம்ஸ் வந்து 8 மேட்சஸாக 2 டீம் கூட வருவாங்க. அதுவும் வந்து நாக் அவுட் ஸ்டேஜ் ஒரே ஒரு மேட்ச் தான். அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க டேரெக்டாக குவார்டர் ஃபைனல்ஸ்குள்ளே போவாங்க. அண்ட் வந்து தோக்குறவங்க வந்து எலிமினேட் பண்ணிட்டு ரவுண்ட் 16 வெளியே வந்துடுவாங்க. ரவுண்ட் 16க்கு ப்ரைஸ் மணிலாம் இருக்குது. பட் ஆனால் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக மாட்டாங்க தோக்குறவங்க. அண்ட் குவார்டர் ஃபைனல்ஸ் வந்து 8 டீம் இருக்கும். இந்த 8 டீமும் வந்து 1 vs 1 அப்படின்னு ஒரு 4 மேட்ச் நடக்கும். இதில் வந்து 4 மேட்ச்சில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ 4 மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து டேரெக்டாக செமிஃபைனல் த்ரூ அவுட் பண்ணுவாங்க. அந்த தோக்குற 4 டீமே வந்து செமிஃபைனல் ஸ்டேஜ் போகாமல் குவார்டர் ஃபைனல் ஸ்டேஜஸோட நின்றுவாங்க. ஓகேங்களா, அண்ட் அடுத்த பொசிஷன் வந்து செமிஃபைனல்ஸ் வந்து 4 டீம். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இல்லை எல்லா வேர்ல்டு கப்லையும் வந்து செமிஃபைனல்ன்றது 4 டீம் தான். இல்லை பிளே ஆஃப்னாலும் 4 டீம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்களா. ஸோ செமிஃபைனலில் அதே கான்செப்ட் தான். 4 டீமா இதில் வந்து 2 டீம் மோதிடுவாங்க. இந்த 2 டீமில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஃபைனலில் போவாங்க. அண்ட் இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களும் ஃபைனலில் போவாங்க. அண்ட் தோக்கிற 2 பேர் இருக்காங்களே அவங்க அப்படியே வெளியே போயிடுவாங்க கேட்டீங்கன்னா அப்படி தான் இல்லை. அந்த தோக்கிற 2 டீம் இருக்காங்களா அவங்களுக்குமே ஒரு மேட்ச் வைப்பாங்க. என்ன மேட்ச்னா 3rd பொசிஷன் மேட்ச். ஏன்னா வந்து இந்த வேர்ல்டு கப் வந்து யார் எந்த அந்த ட்ராஃபியை லிஃப்ட் பண்ணுறதை தாண்டி யார் எந்த பொசிஷனில் முடிக்கிறான்றது தான் மேட்ரு இருக்குல்ல. ஆனால் நம்ம இந்த ஜென்ரேஷனில் வந்து யார் வேர்ல்டு கப் தூக்குறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து ப்ரைஸ் பண்ணி பண்ணுவோம். ஆனால் தோக்குறவங்களுக்கு செகண்ட் பிளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரன்னர்ஸ் அப்படின்ட்டு. அண்ட் 3rd பிளேஸ்க்கு ஒரு மேட்ச் வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரைஸ் அமௌண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 100-150 கோடி கிட்ட கொடுப்பாங்க. ப்ரைஸ் பண்ணிலாம் தாண்டி அது ஒரு பொசிஷன், ஒரு அங்கீகாரம் தானே. அந்த மேட்ச்சுக்கு ஒரு நடத்துது. அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ 3rd பொசிஷன், தோக்குறவங்க 4th பொசிஷன். ஸோ வந்து டாப் 4 பொசிஷனுக்கும் வந்து ப்ரைஸ் மணியும் ஒரு ரிவார்ட்ஸ் உண்டு. பட் ஆனால் வந்து ஃபைனலில் ஜெயிக்கிறவங்க வந்து அந்த தோக்கிற ரன்னர்ஸ் அப்போ கொஞ்சம் கூட வந்து அதை டாமினேட் பண்ண விடாமல் ஃபுல்லாக யார் ஜெயிக்கிறோம் அவங்கள மட்டும் தான் தெரிகிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒலிம்பிக்ஸ் மாதிரி வந்து ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், 3rd பிளேஸ் எல்லாத்துக்குமே ஒரு கேட்டகரி கொடுத்து நிற்க வைக்கலாம். பட் ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. ஃபியூச்சரில் நடந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட 2026ஓட
குரூப் ஸ்டேஜஸ் அண்ட் நாக் அவுட் ஸ்டேஜஸ் குவாலிஃபிகேஷன் சினாரியோ, ஓகேங்களா. அண்ட் தேர்டு வந்து 2026 FIFA வேர்ல்டு கப்போட ப்ரைஸ் லிஸ்ட், ஓகேங்களா. இதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. எப்படின்னு பார்ப்போமா, ஓகேங்களா. பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ப்ரைஸ் மணி, ஓகேங்களா. 2026 FIFA வேர்ல்டு கப், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து குரூப் ஸ்டேஜ் இருக்குல்ல, ஒரு 16 டீம் இருக்குங்களா. 16 டீம் வந்து எவ்வளோ ப்ரைஸ் மணி கொடுக்குறாங்களா. என்னன்னா இந்த லாஸ்ட் பொசிஷனில் முடிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து குரூப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணாலே வந்து அவங்களுக்கு வந்து 9 மில்லியன் ஈச் கொடுக்குறாங்க. அதாவது 9 மில்லியன்னா இந்தியா மதிப்படி 84 கோடி கிட்டத்தட்ட, ஓகேங்களா. 84 கோடி கிட்ட தராங்க. அண்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து ரவுண்ட் 32 போகிறாங்களே, ரவுண்ட் 32க்கு வந்து இந்த எப்படி சொல்கிறது, ரவுண்ட் 32 எலிமினேட் ஆகிறாங்களே, ரவுண்ட் 32லேருந்து ரவுண்ட் 16 போகிறவங்களுக்கு அவங்க விட்டுருங்க. அப்புறம் எலிமினேட் ஆகிற மீதி 16 டீமுக்கு வந்து 11 மில்லியன் பெர் ஈச் கொடுக்குறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 110 கோடி கிட்ட கொடுக்குறாங்க, ஓகேங்களா. அதோட லாஸ்ட்டு குரூப் ஸ்டேஜோட டிஸ்குவாலிஃபை ஆனவங்க ஒரு 20 கோடி ஜாஸ்தியாக தராங்க சொல்லலாம். அண்ட் ரவுண்ட் 16 பார்த்துட்டிங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து 15 மில்லியன் பெர் ஈச். அதாவது எப்படின்னா வந்து ரவுண்ட் 16 எல்லாரும் ஜெயிச்சுட்டு குவார்டர் ஃபைனல் போயிடுவாங்க. அவங்களை தவிர்த்து மீதி 8 டீம் இருப்பாங்க ரவுண்ட் 16 எலிமினேட் ஆனவங்க. அவங்க எல்லாருமே ஈச் 15 மில்லியன் தராங்க. அதாவது 15 மில்லியன் வந்து உங்களுக்கு இந்தியன் டாலர்ஸ் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 141 crores கிட்டத்தட்ட வருதுங்களா. ஸோ வந்து உங்களுக்கு ரவுண்ட் 16 நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா ஈச் டீம் நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்க, உங்களுக்கு 141 crores வந்து உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அந்த டீமுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து குவார்டர் ஃபைனல்ஸ், இல்லை குவார்டர் ஃபைனல்ஸ் நடக்குங்களா. 8 டீமில் 4 மேட்ச் நடக்கும். அதில் ஜெயிக்கிறவங்க வந்து செமிஃபைனல் போவாங்க. பட் ஆனால் தோக்குறவங்க இந்த பேலன்ஸ் ஒரு 4 டீம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எவ்வளோ தருவாங்கன்னா 19 மில்லியன் பெர் ஈச் டீம், ஓகேங்களா. 19 மில்லியன்னா உங்களுக்கு எவ்வளோ கணக்கு வருதுன்னா, கணக்கு போட்டிங்கன்னா 180 crores, ஆல்மோஸ்ட் 179 பாயிண்ட் சம்திங் வருது. 180 crores தராங்களா. இது வந்து டாப் 5, 6, 7, 8 வந்து காம்பீட் பண்ணி முடிக்கிறவங்களுக்கு 5, 6, 7, 8 வந்து உங்களுக்கு 5, 6, 7, 8 பொசிஷன் வருது. எல்லாமே குவார்டர் ஃபைனல் லிஸ்ட் அப்படி வந்துடும். நெக்ஸ்ட் வந்து 4th பிளேயர்ஸோட கேட்டகரி ஃபர்ஸ்ட் எப்படின்னா, 3rd பிளேஸ் மேட்ச் நடக்கும். அதில் தோக்கிறவங்க வந்து 4th பிளேஸ் ஆட்டோமேட்டிக்காக போவாங்க. அவங்களோட வின்னிங் ப்ரைஸ் மட்டுமே 250 கோடி, கிட்டத்தட்ட 250 கோடி அவங்களுக்கு வந்து பேங்க்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அவங்க டீமுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 3rd பிளேஸ்க்கு வந்து இதோட 4th பிளேஸோட ஒரு 2 மில்லியன் ஜாஸ்தி. அப்படின்னா வந்து நீங்களே போட்டு ஒரு 20-25 கோடி எக்ஸ்ட்ரா இருக்கும். 254 crores. அப்போ அதுக்கு வந்து ஒரு 280 crores வரும் 3rd பிளேஸ்க்கு. அண்ட் வந்து ஃபைனலிஸ்ட்னா அந்த ரன்னர்ஸ் அப்படி முடிக்கிறாங்களே, ஃபைனல் போயிட்டு ஜெயிக்காமல் தோக்குறாங்களே, அவங்க வந்து 2nd பிளேஸ்ன்ற பொசிஷனில் ரன்னர்ஸ் போடுவாங்க. அவங்களுக்கு வந்து 33 மில்லியன் வரலையும் கொடுக்குறாங்க. 33 மில்லியன்னா எவ்வளோன்னு பார்த்துடலாமா. அது 311 கோடி வந்து இவங்களுக்கு வந்து ப்ரைஸ் பண்ணி அலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனல் போயிட்டாலே அவங்க செட்டில் தான் ஆல்மோஸ்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து $50 மில்லியன். அதாவது இந்தியன் இதில் பார்த்துடலாமா, இந்தியன் ப்ரைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அந்த ட்ராஃபி வின் பண்ணுறாங்களே வேர்ல்ட் சாம்பியன்ஸ், அவங்களுக்கு வந்து 471.6 crores வந்து அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் மணி அலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் எல்லாத்தையும் நான் வந்து டாலர்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்தியன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணுறேன்னா, அதே ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா வந்து ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் அதோட ப்ரைஸ் மணியை நான் வந்து கம்பேர் பண்ணி சொல்ல போகிறேன். இந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் ஆகிறாங்க, வேர்ல்டு சாம்பியன்ஸ் லாஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா ஆனாங்களே, அவங்களோட ப்ரைஸ் மணி எவ்வளோ தெரியுமா, ஜஸ்ட் $4 மில்லியன். அதாவது வந்து இந்தியன் மணி 33 கோடி. இந்த ப்ரைஸ் மணி வந்து ஃபுட்பாலில் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்ப்போமா. அந்த குரூப் ஸ்டேஜில் எக்ஸிட் ஆகிறாங்கல்ல, அந்த 33ஆவதுலேருந்து 48ஆவது பொசிஷனில், அவங்களோட பாதி மடங்கு தான் சொல்லணும் ஆகணும். அவங்களுக்கு 9 மில்லியன் ஈச்சு. இவங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸே 4 மில்லியன் தான் வேர்ல்டு சாம்பியன்ஸ்க்கு. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வேரியேஷன் இருக்குன்னு காட்டுறதுக்கு தான் ஒரு இது வந்து மில்லியன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்தியன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் இங்கே 33 கோடி கிரிக்கெட் வேர்ல்டு கப்பு, ஃபுட்பால் வேர்ல்டு கப் 471 crores, இல்லைங்களா. ஸோ எவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியம் ஸ்போர்ட், எந்த அளவுக்கு அப்போ இந்த ஸ்போர்ட் ஃபேமஸாக இருக்கனால இவ்வளோ ப்ரைஸ் பண்ணி தராங்க, யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஏன் ஃபுட்பால் வேர்ல்டு கப் ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லியாச்சு, இவ்வளோ வேர்ல்டு நம்பர் 1 ஸ்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து FIFA வேர்ல்டு கப்போட 2026 FIFA வேர்ல்டு கப்போட குரூப் ஸ்டேஜ் நாக் அவுட் ஸ்டேஜோட கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாச்சு. அண்டு 3rd பாயிண்ட் வந்து FIFA வேர்ல்டு கப்போட ப்ரைஸ் எவ்வளோ ஒரு டீமுக்கு தராங்க, 1லேருந்து 48 டீமுக்கு எவ்வளோ கேட்டகரியான ப்ரைஸ்ன்னு சொல்லியாச்சு. அண்ட் 4th வந்து வேர்ல்டு கப் வின்னர் லிஸ்ட். இது வந்து 22 எடிஷன் ஆஃப் வேர்ல்டு கப் நடந்திருக்கு. ஃபுட்பால் வேர்ல்டு கப் 1930லேருந்து 2026 நடந்துட்டு இருக்கு. அது 2022 கணக்கு வச்சுக்கலாங்களா. இதில் 22 டைம் வேர்ல்டு கப் நடந்திருக்கு. அது 22 வேர்ல்டு கப்பில் வந்து யார் எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க கொஞ்சம் பார்த்துலாமா. ஏன்னா வந்து 200+ டீம் வந்து குவாலிஃபிகேஷனாக வேர்ல்டு கப்புக்கு ஆடுவாங்க FIFA வேர்ல்டு கப்புக்கு. அதில் வந்து 32 டீம் மட்டும் தான் வந்து வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த வாட்டி 48 பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் லாஸ்ட் டைம்லாம் 32 கண்ட்ரிஸாக பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அது மாதிரி இது வந்து 22 டைம் வந்து வேர்ல்டு கப் நடந்ததில் வந்து வெறும் 8 டீம் தான் வேர்ல்டு கப் படிச்சிருக்கு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா. ஸோ அந்த டீம் எத்தனை வாட்டி ஜெயிச்சுது, எந்தெந்த டீம்லாம் இந்த பாயிண்ட்டில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிரேசில்,
ஓகேங்களா. பிரேசில் வந்து 5 டைம் வேர்ல்டு சாம்பியன். ஓகேங்களா. இவங்க என்னென்ன டைமில் சாம்பியன்ஸ்லாம் அதெல்லாம் நம்ம வந்து டீப்பாக பேசலாம், இன்னும் வீடியோ லென்த்தாக போகும். அதனால் 5 டைம்ஸ் சாம்பியன் வச்சுக்கோங்க. அண்ட் இட்டாலி, ஜெர்மனி இவங்க 2 டீமும் வந்து தலைக்கு 4 கப் அடிச்சு வச்சிருக்காங்க. வேர்ல்டு கப்பை 4-4 வச்சிருக்கனால இந்த 3 டீமுமே மொத்தமாக வந்து 13 வேர்ல்டு கப் வந்து கையில் வச்சிருக்காங்க. வேர்ல்டு ஒன்று பிடிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு அடுத்த கேட்டகரியான அர்ஜென்டினா வந்து ஒரு 3 டைம் வேர்ல்டு கப் அடிச்சு, லாஸ்ட் டைம் நம்ம மெஸ்ஸி கூட வேர்ல்டு கப் அடிச்சு உலகத்தை திரும்பி பார்க்க வச்சாரு. மோஸ்ட் வியூடு மேட்சும் அதுதான், இன்ஸ்டாகிராம் மோஸ்ட் லைக்டு போஸ்ட்டும் மெஸ்ஸி போட்டது இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டார் பிளேயர்லாம் வின் பண்ணாங்க, அது வேறு கேட்டகரி, ஃபுட்பாலே வேறு லெவல் போயிடுவாங்களா. ஸோ வந்து அடுத்தது வந்து மெஸ்ஸி 3, அர்ஜென்டினா 3 வேர்ல்டு கப்பா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரான்ஸ் 2 வேர்ல்டு கப்பு, அப்புறம் 13, 16, 18 ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் ஸ்பெயின் ஒரு வேர்ல்டு கப்பு, இங்கிலாந்து ஒரு வேர்ல்டு கப்பு, 20 வேர்ல்டு கப் ஆச்சா. அண்ட் உருகுவே 2 வேர்ல்டு கப். ஆக மொத்தம் 22 வேர்ல்டு கப்பு. 5 பிரேசில், 4 இட்டாலி, 4 ஜெர்மனி, 3 அர்ஜென்டினா, 2 உருகுவே, அப்புறம் வந்து 2 ஃப்ரான்ஸ், 1 ஸ்பெயின் அண்ட் 1 இங்கிலாந்து. ஆக மொத்தம் 2 வேர்ல்டு கப்போட வின்னர்ஸ் லிஸ்ட் சொல்லியாச்சு. அந்த 23வது எடிஷனில் வந்து யாராவது இந்த 8 டீமில் ரிப்பீட் ஆகிறாங்களா, இல்லைனா வந்து புதுசாக யாராவது வின் பண்ணுறாங்களா. எக்ஸாம்பிள் ரொனால்டோ ஒரு டீம் போர்ச்சுகலாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஜப்பானாக இருக்கலாம், ஜப்பானெல்லாம் வர்றாங்க இருக்காங்களா, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பாயிண்ட் வந்து இந்த 2026 வேர்ல்டு கப் ஃபேவரேட்ஸ். ஓகேங்களா. இந்த வேர்ல்டு கப் யார் வின் பண்ணுவான்னு நிறைய இடத்துல ப்ரெடிக்ஷன் பண்ணியிருப்பாங்களே, அது ஒரு டாப் 5 டீம்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வேர்ல்டு கப் யார் வின் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அர்ஜென்டினா. டிஃபெண்டிங் சாம்பியனான அர்ஜென்டினா வந்து இன்னமும் அதே ஃபார்மில் FIFA ரேங்கிங்கில் ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்க்குள்ளே லாஸ்ட் 4 இயர்ஸில் இருந்துக்கிட்டு இன்னமும் வேர்ல்டு கப் அடிக்கிறது ஸ்ட்ராங் பொட்டன்ஷியல் இருக்க டீமாக கன்சிடர் பண்ண போகிறாங்க. எல்லா சைடும் பேச போகிறோம். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்பெயினோட கொடூரமான ஃபார்ம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எக்ஸாம்பிள் வந்து லக்ஷ்மி அம்மாள் இருக்கார்ல, எல்லாம் வேர்ல்டு வைட் ட்ரெண்டான லக்ஷ்மி அம்மாள் வந்து அவர் உண்மையாக பேர் லெமன் அம்மாள். பட் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அக்கா வந்து அப்படி பரப்பி விட்டாங்க லக்ஷ்மி அம்மாள்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்டார் பிளேயராக இருக்கனால ஸ்பெயின் வந்து 2வது வேர்ல்டு கப் அடிக்கிறது ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்ட் சொல்கிறாங்க. அண்ட் இதை தாண்டி வந்து ஃப்ரான்ஸ் வந்து ஒரு முரட்டு அட்டாக் வச்சிருக்காங்க. எப்படின்னா வந்து எம்பாப்பே, உம்டிடி, டெம்பிள் இந்த மாதிரி மிகப்பெரிய ஸ்டார் பிளேயர்லாம் இருக்கனால வந்து லாஸ்ட் டைமும் வந்து அவங்க ஆல்மோஸ்ட் ஜஸ்ட் மிஸ்ஸில் வேர்ல்டு கப் மிஸ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் வந்து வேர்ல்டு கப் ஜெயிக்கிற போயிட்டாங்க. அண்ட் ஃபைனல் வந்து ரன் அப் பண்ணாங்க. அண்ட் 2018 வந்து அதே ஃபார்ம் தான் வச்சு வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க. ஸோ இந்த வாட்டியுமே அவங்க வந்து வேர்ல்டு கப் ஃபைனல் வழி போய் கப் அடிச்சாலுமே எந்த ஆச்சரியப்படுறதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ 3 டீம் வந்து ஃபேவரட் சொல்லிக்கலாம். இன்னும் 2 அடுத்த டீம் வந்து கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் தான். இதுவரை இந்த டீம் வேர்ல்டு கப்பை வின் பண்ணதில்லை. பட் ஆனால் வந்து ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. யார் டீம்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட போர்ச்சுகல். இல்லைங்களா. இந்த டீம் ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலுமே வந்து இதுல வேர்ல்டு கப்பை ஜெயிக்கலாம். இந்த டைம் வந்து அவங்க டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால வேர்ல்டு கப்பே அடிக்கலாம் கூட வேர்ல்டு கப் ஃபைனல் வரையும் ரீச் ஆயிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ இந்த டீமால ஃபைனல் வரையும் ரீச் ஆகி ஜெயிக்கிற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ வர இருக்கிறனால வந்து இந்த டைம் வேர்ல்டு கப் அடிக்க வந்து ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த டீம் வர நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கனால வந்து இந்த டீம் போர்ச்சுகலுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிஃப்த்து வந்து இங்கிலாந்து வந்து லாஸ்ட் ஓவர் த இயர்ஸை வந்து எல்லா டைமும் வந்து ஃபைனல் வந்து தொத்துட்டு இருக்காங்க. ரொம்ப கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு பேட் டைம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து லாஸ்ட் 2 டைம்ஸ் யூரோ கப்னால் வந்து டோட்டல் யூரோப் கண்ட்ரிஸ் ஆடுற ஒரு கப்புங்களா. எல்லா ஜெயின்ட் டீம்ஸ்லாம் இருக்கும், ஜெர்மனி, இட்டாலி, ஃப்ரான்ஸ் எல்லாம். அவங்ககிட்டே வந்து ஃபைனலிஸ்ட் வந்து 2 டைம் ஃபைனல் வந்து தோத்தாங்க. அண்டு லாஸ்ட் டைம் FIFA வேர்ல்டு கப் வந்து 4th பிளேஸில் முடிச்சாங்க. செமிஃபைனல்லையும் வந்து முடிச்சாங்க. ஸோ அவங்களோட கன்சிஸ்டன்சி தொடர்ந்து வந்து லெவலாக வந்துகிட்டே தான் இருக்குது. செமிஃபைனல், ஃபைனல் அந்த ஸ்டேஜில் தான் வராங்க. 3rd 4th பிளேஸில் தான் முடிக்கிறாங்க. ஆனால் அந்த வேர்ல்டு கப்போ இந்த ட்ராஃபியோ யூரோ கப்போ அது இன்னும் கைக்கு வரல. லாஸ்ட் ஒரு 30-40 வருஷமா. ஹோப்ஃபுல்லி அதுவும் இந்த வாட்டி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதாங்க இந்த வேர்ல்டு கப்போட டாப் 5 ஃபேவரட்ஸ் இந்த வேர்ல்டு கப் டு லிஃப்ட் த ட்ராஃபின்னு நம்ம சொல்ல வருது. ஸோ லாஸ்ட் பாயிண்ட், ஒய் இந்தியா நாட் பார்ட்டிசிபேட் இன் த வேர்ல்டு கப். இல்லை, எதனால வந்து இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாமல் நம்ம இன்னமும் பார்த்துட்டு இன்னொரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம், அர்ஜென்டினாக்கோ ஒரு போர்ச்சுகலுக்கோ ஒரு ஜெர்மனிக்கோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோன்ட்டு நம்ம பார்த்துடலாமா. ஏன்னா வந்து எல்லாரும் சொல்கிறதாங்க பாலிடிக்ஸ் தாங்க ப்ளே பண்ணுது. ஏன்னா வந்து இந்தியாவில் வந்து கிரிக்கெட் வந்து ஒரு ஹப்பாவே மாறிடுச்சு. எல்லா டீமும் வந்து நம்ம கிட்ட டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஓகே, இப்போ நியூசிலாந்து வந்து இந்தியா டீம் ஆடுதுன்னா அவங்களுக்கு ஸ்பான்சர்னா நமக்கு ஏதாவது ஸ்பான்சர் டைக்குன்னு ஏதாவது ஜெர்சியில் ஒட்டி விட்டு ஆடு, உனக்கு காசு தரேன் விளாண்டு போ அப்படின்னு சொல்லி பண்ணுற அளவுக்கு நம்ம இந்தியாவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. பட் ஆனால் ஃபுட்பால் எடுத்துக்கிட்டீங்கன்னு நம்ம அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக குவாலிஃபை கூட ஆகலாம் கூட பரவாயில்ல. டாப் 100 பொசிஷனில் கூட ரொம்ப டாப் 100 பொசிஷனில் கூட இல்லாமல் 139th பொசிஷனில் இருக்கும் ரேங்கிங்ஸில். ஓகேங்களா. இது பார்க்கும்போது ஜஸ்ட் கேப்பா வர்டேன்னு ஒரு டீம், ஃபுட்பால் டீம் இப்போ 2026 FIFA வேர்ல்டு கப் ஆடிட்டு இருக்காங்களா, ஜஸ்ட் 1.5 லட்சம் பாப்புலேஷன் தான் இருக்குது அந்த நாட்டில். அவங்களால 48வது பொசிஷனில் வந்து ஒரு FIFA வேர்ல்டு கப் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுதுன்னா, உலகத்தில் அதிக பாப்புலேஷன் உள்ள கண்ட்ரி 140 கோடி ஜனத்தொகை இருக்க கண்ட்ரி நம்ம இந்தியா. இதுல இருந்து ஒரு FIFA வேர்ல்டு கப் அடிக்க தேவையில்லை, FIFA வேர்ல்டு குரூப் ஸ்டேஜ் கூட குவாலிஃபை ஆக முடியாது நம்மளால. சொல்லுங்க,
கம்ப்ளீட்டாக பிளேயர் சைடில் நீங்கள் யோசிப்பீங்க. நம்ம ஃபுட்பால் வேர்ல்டு கப் பற்றி எவ்வளோ பேர் பார்க்குறாங்க. நீங்கள் கேரளா சைட்லாம் போனீங்கன்னா ஃபுட்பால் பார்க்குற கண்ட்ரி கூட அந்தளவுக்கு செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு அங்கே செலிப்ரேட் பேனர் போஸ்டர் அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் ஹாஸ்பிட்டாலிட்டிஸ்லாம் கொடுக்காதனால வந்து அவங்களால நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியல. அவங்களுக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப்போ எல்லாமே ப்ராப்பராக கொடுத்தா தான் அவங்கள வந்து வீட்டில் டிபெண்ட் பண்ணாமல் அவங்க சேர்த்து விடுவாங்க. வீட்லேயே வந்து ஃபுட்பால் விளையாடு நல்லா ஃபியூச்சர் இருக்குன்னு சேர்த்து விடுவாங்க. இப்போ ஒரு வைபவ் சூரியவன்சி 14 வயசு அந்த புகழ்றீங்களே, நீ சேர்த்து விடாம ஒரு 14 வயசு பையன் இந்தியா டீமுக்கு போய் ஆடுறான், ஃபுட்பால் டீமுக்கு போய் கொண்டு போயிட்டான்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா அதை பண்ண மாட்டீங்க. கிரிக்கெட்ல வைபவ் சூரியவன்சி, ஒரு சூரியகுமார் யாதவ் இந்த மாதிரி தான் நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க கடைசி வரையுமே. தவிர ஏன் ஒரு நாட்டால கிரிக்கெட்லேயும் சக்ஸஸ் ஆகி ஃபுட்பால்லையும் சக்ஸஸ் ஆகி இருக்க முடியாதா? கிரிக்கெட்ல நீங்க பாக்குற கான்சென்ட்ரேஷன் ஃபுட்பால்லையும் கொடுத்து ரெண்டுத்தையும் டெவலப் பண்ணி போக முடியாதா? ஏன் இருக்கே, நம்மளுக்கு தெரிஞ்ச டீம் இங்கிலாண்டே இருக்கு. ஃபுட்பால்லையும் வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க, கிரிக்கெட்லையும் வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க. ஃபுட்பால்லையும் ஸ்டார் பிளேயர் இருக்காங்க, வெயின் ரோனி, ஹரி கெயின், அப்புறம் டேவிட் பெக்கம். டேவிட் பெக்கம்னு உங்களுக்கு தெரியாம இருக்குமா சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளோ பெரிய லெஜெண்ட் இருக்குல்ல. கிரிக்கெட்ல எடுத்துக்கோங்க, அலஸ்டர் குக், ஜோ ரூட், ஜிம்மி ஆண்டர்சன், இன்னும் ஸ்டார் பிளேயர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் ஏன் கிரிக்கெட்றீங்கயா? கிரிக்கெட் கண்டுபிடிச்சா அவங்களே வந்து கிரிக்கெட் ஒரு செகண்டரி ஸ்போர்ட்டாக வச்சுட்டு ஃபுட்பாலில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து கிரிக்கெட் ஃபர்ஸ்ட்ல வச்சது ஓகே தான். பட் ஆனால் அந்த ஃபுட்பாலில் வந்து ஒரு 10th ஒரு குவாலிஃபை ஆனால் கூட சந்தோஷம். இப்போ கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஆடுற ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து கூட FIFA வேர்ல்டு கப் ஆடுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து கிரிக்கெட்ரா அப்படிடா, சச்சின் தெண்டுல்கரா, விராட் கோலிடா, சுரேஷ் ரெய்னாடா, MS தோனிடா சொல்றீங்களே, ஃபுட்பால் பேப்பர்ல எங்கெங்க நான் கேட்குறேன். குவாலிஃபை கூட இப்படி பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு 140 கோடி ஜனத்தொகை? அப்புறம் எதுக்கு நீங்க வந்து ஃபுட்பால் பார்த்து இவ்வளோ நாலேஜ் வச்சிருக்கீங்க? ஒலிம்பிக்ஸ்ல எடுத்துக்கோங்க. ஒலிம்பிக்ஸ்ல வந்து 140 கோடி ஜனத்தொகை இருக்கு. உனக்கு வந்து சைனா வந்து ஃபுட்பால் ஆட மாட்டாங்க, கிரிக்கெட் ஆட மாட்டாங்க. ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடலாக கூச்சி தள்ளுவாங்க. டாப் 4, 5ல வந்து எப்போதும் பிடிப்பாங்க. டாப் 3ல ஆல்மோஸ்ட் பிடிப்பாங்க. இந்தியா வந்து ஒரு கோல்டு மெடல், ஒரு சில்வர் மெடல் எடுத்தாலே அப்படியே ஒரே டப்பா அடிச்சுட்டு நம்ம ஆள் கோல்டு வாங்கிட்டு சில்வர் வாங்கிட்டு. என்னதான் நீங்க மற்ற ஸ்போர்ட்ல பண்றீங்க? ஃபுட்பால் விட்டு சரி, ஃபுட்பால் கூட நீங்க கண்டுக்கல விடுங்க. கிரிக்கெட்ல நம்பர் 1 இருக்கீங்க. பட் எல்லா நம்ம ஸ்கூல்ல எல்லாத்துலயுமே சொல்லி தர இந்த ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல, ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்ல லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், அதுல கூட நீங்க டெவலப் ஆக மாட்டீங்க. நீங்க லாஸ்ட் ஒரு 100 வருஷம் ஒலிம்பிக் ஹிஸ்டரியில இந்தியா டாப் 10ல முடிச்சிருக்கான்னு பாருங்க. கோல்டு மெடல் லிஸ்ட்னா கோல்டு, சில்வர், பிரான்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மெடல் லிஸ்ட் இருக்குங்களா, அது டாப் 10ல வந்து முடிச்சிருக்கான்னு பாருங்க. நம்பர் 1 ஜனத்தொகை இருக்க கண்ட்ரியில உங்களால டாப் 10 கூட முடிக்கல, டாப் 20 கூட முடிக்க முடியலன்னா எதுக்கு நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ்ல? ஸோ கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்போர்ட்லையும் நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்தியா வந்து நெக்ஸ்ட் லெவல் கூட்டு போங்க. இதுவரையும் நம்ம இப்படி ஆக்கி வச்சிருக்காங்க. கிரிக்கெட் மட்டும் பார்க்க வச்சுட்டு இனி வரப்போகிற காலத்தில் நிறைய பேர் பார்க்குறீங்க, இல்லைன்னு சொல்ல. நானும் ஃபுட்பால் பார்க்குறேன், நம்மளால போக முடியல, வருத்தம் தான் வந்து நிறைய பேர் அதில் வந்து திறமை வந்து உள்ளே போக முடியாமல் சுச்சுவேஷன் இருக்குது. அதை மாற்றுங்க. நிறைய பேர் கிரிக்கெட்லேயே கோச்சிங் சேர்த்து விடாமல் நீங்கள் பார்க்குற வீடியோ பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் இந்த வேர்ல்டு கப் பார்க்குறவங்க நம்ம ஃபுட்பாலில் நம்ம பையனை சேர்த்து விடலாம் ஒரு ஆசையோடு சேர்த்து விடுங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அது வந்து நம்ம ஃபுட்பாலில் வந்து கலக்கிறமா பார்ப்போம். ஸோ நான் சொன்ன கருத்தில் உங்களுக்கு வந்து முரண்பாடும் இருக்கலாம், இல்லை பிடிச்சிருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன். எல்லா கண்ட்ரிஸ் மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலாந்து கண்ட்ரிஸ் மாதிரி நம்ம வந்து எல்லா ஸ்போர்ட்லையுமே ஒரு வேர்ல்டு கப்போ, ஒரு ஒலிம்பிக் மெடல் எல்லாமே வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். எங்களால் வெறும் கிரிக்கெட்டில் நான் கெத்துன்னு சொல்லிட்டு காலர் டிகிரி காமிக்க முடியல. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு இந்தியன் பேர் MS தோனி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு அர்ஜென்டினாவில் இறக்கி விட்டு அர்ஜென்டினாவோட பொதுமக்கள்கிட்ட போயிட்டு டோனி தெரியுமா, கோலிக்கு தெரியுமா கிட்ட பேபன் முடிப்பாங்க. ஆனால் நீங்கள் அர்ஜென்டினாவோட மெஸ்ஸியை எடுத்துக்கோங்க, இல்லை வந்து டி மரியா எடுத்துக்கோங்க, இல்லை போர்ச்சுகல் கிறிஸ்டியானோ எடுத்துக்கோங்க. அவங்க வந்து அவங்க ஃபேன்ஸ் ஒருத்தர் வந்து இந்தியாவில் வந்து ரொனால்டோ யாரும் தெரியுமா கேட்டால், மெஸ்ஸி யாரும் தெரியுமா கேட்டால் எல்லாருக்கும் தெரியும் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த ஃபுட்பாலுக்கும் கிரிக்கெட்டுக்கு ரீச் இல்லை. ஸோ இந்த ரீச்சை வந்து கிரிக்கெட்டும் டெவலப் ஆகும், அந்த இடத்துல ஆகணும். அண்ட் விம்பல் இவ்வளோ ரீச்சில் இருக்கா, இந்த ரீச்சில் ஃபுட்பாலில் வந்து நம்ம பெரிய ஆளாக காட்டணும். நம்ம பிளேயர் ஃபுட்பால் பேரஸே 4 பேர் சுனில் செத்ரி தெரியுமான்னு கேட்டால் தெரியும்னு சொல்கிற அளவுக்கு வேர்ல்டில் ஃபுட்பாலில் இந்தியாவும் ஒரு பெஸ்ட் டீம்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம டேக்கர் பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்படின்னா இனிமேல் நிறைய கண்டென்ட் உங்களுக்கு வந்து சேரும்.